அது ஆர்சிபியில் 2 வருடம் அப்படியே அந்த பயணம் இருந்தது. அந்த பயணத்தின் போது உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா முக்கியமான ஜாம்பவான்கள்லாம் அந்த டீமில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகள் பற்றி மறக்க முடியாத நிகழ்வு பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேவரட் டீம் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஃபேவரட் டீமா தான் இருக்கும். என்னன்னா, ஸ்டார் பிளேயர் விராட் கோலி ஆடுறத தொட்டு எல்லாருக்குமே அந்த டீம் வந்து ஃபேவரட்டா இருக்கும். பட் நம்ப ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் தொட்டு அவங்க பேசுறது, ஆப்போனன்ட் டீம்ஸ் அதெல்லாம் பத்தி பேசுவாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வைஸ் வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க. பிளேயர்ஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டீஸ் என்ன தேவையோ எல்லாமே குடுப்பாங்க. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் வந்து ஏபி டிவில்லர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். நிறைய அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் நான். அங்கே குறிப்பாக நமக்கு ஆர்சிபினால ஞாபகம் வர்றது விராட் கோலி மட்டும்தான். அன்று தொட்டு இன்று வரைக்கும் களத்திலே நின்று போராடிட்டு இருக்காரு. அந்த விராட் கோலியை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறது வேற கிரவுண்டில், நம்ம டெலிவிஷனில். நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இந்த மனுஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, வேறு மாதிரியான மனிதன் அப்படின்னு பார்த்த நிகழ்வுகள்லாம் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குது. விராட் கோலி வந்து அவரோட ஒர்க் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ப்ராக்டிஸு, அவரோட ட்ரைனிங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். டயட்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு மினிட் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவரோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கம்பல்சரி விளையாடுவார். டெய்லி விளாண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அதே மாதிரி பண்ணுவார். ஸோ ஹார்ட் கோர் கிரிக்கெட்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவரால் கொடுக்க முடிஞ்சுது. குறிப்பாக இப்போ விராட் கோலி நம்ம இவ்வளோ டேலண்டான பிளேயர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்னை வரைக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை, எல்லாம் இருக்குது ஆனால் கப்பு இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம் சார்? அந்த கப்பு ராசி இல்லையா அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை திறமை இருந்தும் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் டிசிஷன்ஸ் இருக்கும். இப்போ சிஎஸ்கே பொறுத்த பார்த்தீங்கன்னா தோனி தான் டிசிஷன். அதனால அவர் பண்ணுறத தொட்டு மேனேஜ்மெண்ட் அதில் இன்வால்வ் பெருசாக ஆக மாட்டாங்க கிரிக்கெட் சைடில். அதேமாதிரி மார்க்கெட்டிங் மற்ற சைடில் அவர் எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும், பிளேயர்ஸ்ன்ற சென்ஸ் கேப்டன் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும்போது கடைசியாக டிசிஷன் எடுக்கிறதுல தான் இங்கே ப்ராப்ளம் நடக்குது. அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டிங் விக்கெட் தான். நம்ம வந்து பெஸ்ட்டு 5 bowlersல் தான் விளையாடணும் டீம். ஸோ அவங்க எல்லா வாட்டியும் நிறைய பேட்ஸ்மென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆர்சிபியில் தான் அங்கே தான் கிரவுண்டு கர்நாடகாவில் தான் விளையாடுறாங்க. அப்போ போலர்ஸ் நல்ல ஒரு 5 bowler இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நான் பார்க்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில டைம் நல்ல bowler செட் ஆவாங்க. பட் என்ன காரணமே தெரியாது. அடுத்த டைம் வந்து அந்த bowlers இருக்க மாட்டாங்க. திருப்பி அங்கே ஷஃபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ 5 good bowlers இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.